கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கண்டதுனால விசுவாசிக்கிறது வேற, காணாதிருந்தும் விசுவாசிக்கிறது வேற. காணாதிருந்து விசுவாசிக்கிறது தான் ரியல் விசுவாசம். அதில் தான் பவர் இருக்குதுன்றார். காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள்ன்றார். ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் நான். அன்றைக்கு தோமா அந்த காயத்தை கண்டான். அவர் விழாவில் கையை போட்டு பார்த்தான், கையை நீட்டி விரலை நீட்டி அவர் கையை செக் பண்ணி பார்த்தான், தன்னுடைய கண்ணால் கண்டான். அதன் பிறகு தான் நம்பினான். என்னத்தை கண்டான் கண்ணால்? அந்த கையை செக் பண்ணப்போ என்னத்தை கண்டான்? அந்த விழாவை செக் பண்ணப்போ என்ன கண்டான்? காயம் இருக்குதுன்னு கண்டான், அவ்வளோதான், வேறு ஒன்றும் காணலை. இயேசுவை சிலுவையில் அறைந்த போது எல்லாரும் என்னத்தை கண்டாங்க? அவர் அடிக்கப்படுறதை கண்டாங்க, ரத்தம் சிந்துறதை கண்டாங்க, சரீரம் உழுத நிலம் போல் ஆயிற்றுன்றதை கண்டாங்க, சதெல்லாம் பிச்சுக்கிட்டு வர்றதை கண்டாங்க, அந்த அடித்த வாரை பார்த்தாங்க, அதில் இருக்கிற கொக்கிகளை பார்த்தாங்க, அடித்த போர் சேவனை பார்த்தாங்க, அவரை துன்புறுத்துனதை பார்த்தாங்க, அவரை துப்புனதை, அவரை அரைஞ்சதை, அவரை இகழ்ந்து பேசினதை எல்லாத்தையும் பார்த்தாங்க. அவ்வளோதான் பார்த்தாங்க. ஆனால் காணப்படாத சில காரியங்கள்லாம் அங்கே நடந்தது பாருங்கள். சிலுவையில் அதன் மூலமாக காணப்படாத சில காரியங்கள்லாம் நடந்தது. நல்லா கவனிங்க. காணப்படுறது கொடுத்த அடித்த ஆளுங்க, பட்ட காயம், இதெல்லாம் காணக்கூடிய காரியங்கள், இதெல்லாம் பார்க்கக்கூடிய காரியங்கள். அதையும் தாண்டி காணப்படாத சில காரியங்கள் நடந்தது. அது என்ன? அவர் என் நோய்களை ஏற்றுக்கொண்டு என் வேதனைகளை அவர் சுமந்து கொண்டார். அவருடைய தழும்புகள் என்னை குணமாக்கும் தழும்புகளாக இருக்கின்றன. இதை யாராவது பார்த்தாங்களா? இதை பார்க்கல. நல்லா கவனிங்க, இதை பார்க்கல. சுகம் கல்வாரி சிலுவையின் மூலமாக எனக்கு வர்றதுன்றதை யாராவது பார்த்தாங்களா? பார்க்கல. அடியை பார்த்தாங்க, காயத்தை பார்த்தாங்க, தழும்பை பார்த்தாங்க, தொங்குற சதையை பார்த்தாங்க. ஆனால் அதன் மூலமாக சுகம் எனக்கு உண்டாயிருக்குதுன்றது பார்த்தாங்களா? கிடையாது. அது எப்படி இவங்க எழுதுகிறாங்க? அது எப்படி வேதம் சொல்லுது? அது எப்படி வேதம் சொல்லுதுன்னா, இந்த வேதத்தில் உள்ள ஆட்கள் கர்த்தர் சொன்னதிலேருந்து அதை அறிந்து கொண்டாங்க, கர்த்தருடைய வார்த்தையிலேருந்து அதை அறிந்து கொண்டாங்க. ஏசாயா தீர்க்கதரிசி 53ஆம் அதிகாரத்தில் தீர்க்கதரிசனத்தில் சொல்கிறாரு, அவர் நம்முடைய வியாதிகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வேதனைகளை சுமந்தார்ன்றதை சொல்கிறாரு. துக்கங்களை நாங்கள் வந்துடுது. ஆனால் மத்தேயு 8ஆம் அதிகாரம் 16-17 வாசித்து பார்த்தீங்கன்னா, அதை வாசித்துட்டு மத்தேயு கோட் பண்ணுறாரு பாருங்க. அவர் துக்கங்கள்னு கோட் பண்ணல, அவர் வியாதிகள் வேதனைகள்னு கோட் பண்ணுறாரு அவர். அப்போ ஏசாயா என்ன சொல்ல வந்தார்ன்றது